தயவு செய்து எல்லாரோடும் என்னோட வணக்கம். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அதே எல்லாரோடும் முக்கியமான இருக்கும். நமக்கு உங்களுக்கு எல்லாரோட குடும்பத்துக்கு பசங்களுக்கு குழந்தனுக்கு இது தெரியணும். இந்த கலியுகத்தில் இப்போ என்னென்னா எல்லாரும் வீட்டில் குழந்தை இருக்குது, பேரன் இருக்குது, ஒரு 10, 12, 18 வயசு பசங்க இருக்குது. அவருக்கு இது நமக்கு நல்லா சொல்லி கொடுக்கணும். என்னென்னா பகவான் என்னது. நான் இது பூமியில் வந்துட்டேன். நமக்கு யார் அனுப்பிச்சிட்டாங்க? நமக்கு கர்மம் என்ன இருக்குது, நமக்கு என்ன செய்யணும், நான் எதுக்கு இங்கே வந்துட்டேன். நமக்கு இது சரீரம், இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஹியூமன் பாடி. இதில் எப்படி இது நிர்மாணம் ஆயிடுச்சு, அதை பற்றி நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பகவான். பகவான் என்னன்னா, ஒரு பகவான் எல்லாருக்கும் தெரியும். பகவான் நான் என்ன கேட்குறேன், பகவான் யார்? அதே நமக்கு தெரியணும். எல்லாருக்கும் சொல்லி விடணும். ஏன் இப்போ கலியுகத்தில் இது முக்கியமான விஷயம். भगवान 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 5 वर्ड இருக்கும். அது தனி தனி பிரிச்சு பார்க்கினா भगवान. भा பூமி, ग गगन आकाश, वा मीन्स वायु. वाल और आ இருக்கும். அது आ अग्नि. கடைசியா ना நீர், ஜலம். அப்புறமா எல்லாத்தையும் ஆட் பண்ணினா பகவான். நம்மோட எல்லாரோட பகவான் தான் இது பூமியில் அனுப்பிச்சிட்டாங்க. அதே நம்மோட இது சரீரம் நிர்மாணம் பண்ணினா அதுக்கு என்ன தேவையோ, இதில் முக்கியமான விஷயம் பஞ்ச தத்துவம். என்னது? இப்போ நான் முன்னாடியே சொன்னேன். भूमि, आकाश, वायु, अग्नि, जलम. இது பஞ்ச தத்துவத்தில் என்னோட எல்லாரோட இது சரீரம் நிர்மாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. யார்? பகவான். அது பஞ்ச தத்துவம் எங்கேருந்து வந்துச்சு? இது எப்போ சிருஷ்டி ஒரு நிர்மாணம் பண்ணிட்டாங்க, அதே டைமில் இது பஞ்ச தத்துவம் பகவானோட
சரீரத்தில் வெளியே வந்துச்சு. இது பஞ்ச தத்துவம் இல்லைன்னா, பஞ்ச தத்துவில் ஒரே தத்துவம் இல்லைன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்களே ஒன்றும் செய்ய முடியாது. செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இது பூமி. பூமி இல்லைன்னா நான் எங்கே இருப்பேன்? எங்கேயுமே இருக்க முடியாது. ஆகாஷ் இல்லைன்னா அதில் ஒன்றுமே செய்ய முடியாது. வாயு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அக்னி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஜலம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதே பஞ்ச தத்துவம் மேலே யாரோ அதிகாரம் இருக்கு, அவரு தான் பகவான். பகவான் எப்போ எல்லா யுகத்தில் அவதாரம் பண்ணுவாங்க. இப்போ இது கலியுகத்தில் கடைசியில் கல்கி அவதார் பண்ணுவாங்க. இப்போ நிறைய இது பூமிக்கு மேலே பாப்பம் உண்ணுது. நமக்கு கையில், உங்கள் கையில், குழந்தை கையில், வெளியில் எங்கே பார்த்தீங்கன்னா பாப்பம் தான் பண்ணுவாங்க. அதுக்காக கலியுகத்தில் நமக்கு நமக்கு கர்த்தவியம் என்ன இருக்குது? நான் பூமியில் வந்துட்டேன். எதுக்கு? நமக்கு பகவானோட சேவை செய்யணும், ஸ்மரணம் பண்ணணும், ஜபம் பண்ணணும். இது எல்லாரும் உடல பஞ்ச தத்துவம் இருக்குது. இப்போது நீ பார்த்தீங்கன்னா மரம், என்ன மரம்? அதில் பஞ்ச தத்துவம் இருக்குது. எறும்பு, அதில் பஞ்ச தத்துவம் இருக்குது. என்னோட உள்ள பஞ்ச தத்துவம் இருக்குது. அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். எல்லாரோட நல்லா பேசணும், நல்லா வழி சொல்லணும். பகவான் பற்றி நமக்கு குழந்தைக்கு குடும்பத்துக்கு சொல்லி விடணும். நல்லா ஜபம் பண்ணணும், பஜனம் பண்ணணும். அதுதான் அப்புறம் கலியுகத்தில் மோட்சம் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. இன்றைக்கி எதை பற்றி பேசுகிறேன், நாளைக்கு வேறு ஒரு சாப்டர் எடுத்து நான் சொல்லி விடுவேன். வணக்கம்.